வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. மதுரை மாவட்டம் பரவையை அடுத்த சத்தியமூர்த்தி பகுதியில் பழங்குடியின சாதி சான்றிதழ் கேட்டு 5வது நாளாக போராடும் காட்டுநாயக்கர் இன மக்கள் மற்றும் கோட்டாட்சியர் இடையேயான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் குமார் விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக மதுரை பரவை சத்தியமூர்த்தி பகுதியைச் சேர்ந்த காட்டுநாயக்கர் பழங்குடியின இனத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவர்கள் ஜாதி சான்றிதழ் கேட்டு 1000க்கும் மேற்பட்ட கடந்த 5 நாட்களாக பள்ளியை புறக்கணித்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். போராட்ட குழுவிடம் மதுரை கோட்டாட்சியர் ஷாலினி தற்போது பேச்சுவார்த்தை நடத்தினார். போராட்ட குழுவிடம் கோட்டாட்சியர் பல்வேறு கேள்விகளை போராட்ட குழுவினர் கோட்டாட்சியர் எழுப்பினார். ஷாலினி அதற்கு பல்வேறு கருத்துக்களையும் கோட்டாட்சியர் தெரிவித்தார். இந்த நிலையில் இப்பொழுது ஜாதி சான்றிதழ் கேட்டு விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டால் மீண்டும் ஜாதி சான்றிதழ் கேட்டு மேல்முறையீடு செய்யுங்கள் என அறிவுறுத்தினார் கோட்டாட்சியர். ஆனால் போராட்ட குழுவினர் அதை ஏற்க மறுத்து ஏற்கனவே தங்களது ஜாதி சான்றிதழ் நிராகரிக்கப்பட்டதை ரத்து செய்ய வேண்டும், ஜாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் என கூறி மதுரை மாவட்ட கோட்டாட்சியர் ஷாலினியிடம் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். இதனால் பேச்சுவார்த்தை உடன்பாடு ஏற்படாததால் காட்டுநாயக்கர் சமுதாய மக்கள் மீண்டும் போராட்டத்தை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 5 நாட்களாக இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெறுவதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி குமார். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.